இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வியாழக்கிழமை தோறும் இந்த வேத பாடம் ஆலயத்திலே தெசலோனிக்கே நிருபத்தை எடுக்கிறோம். இந்த நேரலையில் நீங்கள் இதை காணும்படியாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு யூதர்கள், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், அதை சார்ந்த மக்கள் என்ன செய்தாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொன்னார் என்கிற விஷயங்களை பணத்தை முக்கியப்படுத்தி பொய்யான காரியங்களை சொல்லி இன்று வரைக்கும் தவறான உபதேசங்களை சொல்ல வச்சாங்க என்று நாம் பார்த்தோம். அப்ப இன்றைக்கு ஒரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 16 முதல் சில வார்த்தை படிக்கிறோம் பாருங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அப்ப என்ன, உயிரோடு இருக்கும் போதும் உயிர்த்தெழுந்த பிறகு தூதர்கள் சொன்னபடியும், தூதர்கள் சொன்னாங்க போயிட்டு உங்க அப்படியே சகோதரர்கள் சொல்லுங்க, அவர் அங்க ஒரு குறித்த இடம் இருக்கு அங்க வருவாருன்னு. அப்ப அதே போல 11 பேரும், யூதாசை தவிர மற்ற 11 பேரும் சீஷர்களும் ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு போனார்கள். அப்ப என்ன சொல்லுகிறோம், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன, அவர் சத்தத்தை முதலாவது கேட்கணும். தேவனை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ, ஊழியர்களோ விசுவாசிகளோ, நமக்கெல்லாம் பாரமா இருக்கு. எவ்வளோ வசனம் சொல்லியாச்சு, ஆண்டவர் அழகா பேசுறாரு ஒருத்தவங்களோட, ஆனா காதுல கேட்க மாட்டான்றாங்க, கவனத்துல கொள்ள மாட்டான்றாங்க. ஆண்டவர் அப்படியே விட்டுடுறாரு. அவர் சொல்லதான் முடியும், ஊழியர்கள் மூலமா சொல்லதான் முடியும், நேராக வந்து சொல்லதான் முடியும், நான் சொல்ற வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லதான் முடியும். கேட்காம அப்படியே போனா என்ன ஆகுறது? ஆனா இவங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அவர் வார்த்தையை கேட்டாங்க, கேட்டுட்டு கீழ்ப்படிஞ்சாங்க, கரெக்டா அந்த இடத்துக்கு போனாங்க. இந்த 5வது மாதத்துல நாம வந்திருக்கிறோம். மே மாதம் இந்த சாயந்தர வேளையில் இந்த வார்த்தை உங்களுக்கு நாம கொடுக்கிறோம். தேவன் நம்மோட இருக்க போகிறார். ஆனா அவர் என்ன சொல்றார் தெரியுமா, நான் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்களை பயன்படுத்தணுமா, உங்களை உபயோகப்படுத்தணுமா, கிருபை வரங்கள் வேணுமா, ஞானம் வேணுமா, உங்களை நான் ஆசீர்வதிக்கணுமா, நான் என்ன சொல்றேன் அதை கேளுங்க. அப்ப என்ன சொல்றாரு, வேதத்தை படிங்க, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம ஒண்ணுமே தெரியாத குருடர்களை போல கூட இருக்கலாம், அழகா ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். சரி, என்ன சொன்னார்? இப்படி அந்த மலைக்கு வந்தவுடனே வசனம் 17, அங்கே அவர்கள் அவரை கண்டார்கள். கவனிக்கிறீங்களா? என் இயேசு உயிருள்ளவர், இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். அவர் தான் மரிச்சிட்டாரு, அவர் தான் சிலுவையில் அடிச்சிட்டாங்களே. அந்த பிரச்சனையை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அந்த 11 பேரும் அந்த இடத்துல இல்லை. ஆனா இப்ப 11 பேரும் அவரை பார்க்கிறாங்க. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். உலகத்துல யாரும் உயிரோட இல்லை. கோடி 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 மக்கள் இருக்காங்க. யார் உயிரோடு இருக்காங்க சொல்லுங்க? போதனைகள் கொடுத்திருக்காங்க, நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்காங்க, நல்ல தத்துவங்களை சொல்லி இருக்காங்க, நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. மரிச்சு அடிச்சு கொலை செய்து உயிரோட இருக்கிறது யாரு சொல்லுங்க? என் வேதம் தெளிவா சொல்லுது.
இதற்கு சாட்சி உண்டு. எல்லாரும் சாட்சி. இஸ்ரேல் நாடு சாட்சி. உலகம் முழுவதும் என்னை போன்ற ஊழியர்கள் சாட்சி. வாழ்க்கை மாறுகிறது, வார்த்தை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, சமாதான வழி தெரிகிறது. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப இந்த உயிரோடு இருக்கிற பயந்து போய் இருந்தவங்க இப்ப இயேசுவை உயிரோட பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவரை பணிந்து கொள்றாங்க. அன்பானவர்களே, என் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதிக்கணும். ஓசன்னான்னு சொல்லி ஆராதிக்கணும். அப்பா பிதாவின் துதித்து ஆராதிக்கணும். பாடல்களை பாடி ஆராதிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு சொந்தக்காரர். அவர் தேவன், அவர் தேவாதி தேவன். பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கணும். அவரை பாடல் பாடி மகிமைப்படுத்தணும். அவருடைய வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்து சொல்லணும். பணிந்து கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். ஆனா சிலரோ சந்தேகப்பட்டாங்க. மனுஷன் சந்தேகம் வரும். மனுஷன் சில நேரத்துல சந்தேகம் வரும். சந்தேகப்படாதீங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு யார்? உயிருள்ளவர், உயிருள்ள தேவன். ஆண்டவர் இயேசு யார்? ஆராதனைக்குரிய தேவன். ஆண்டவர் இயேசு யார்? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புறப்பட்டு போங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் போக முடியும் அவர்களுக்கு சொன்னார், புறப்பட்டு போங்க. எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குங்க. எல்லா ஜாதிகள், எந்த ஜாதி மதம் சொல்ல என் இயேசு சொன்னார். அதனால தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சபை மக்களும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஆட்சியாளர்களும் தலைவர்களும் சிலர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இந்த சத்தியத்துக்காக தான் இன்னைக்கு சபை போய்கிட்டு இருக்கு, ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை அடிச்சு உடைச்சு நொறுக்குறாங்க. கடவுள் சும்மா விட மாட்டார், கடவுள் விட மாட்டார். நீங்க இறை நம்பிக்கை இருந்ததுன்னா இன்னொரு இறை நம்பிக்கை உள்ளவங்களை தொடாதீங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா கடவுளை தேடுனா இன்னொரு கடவுளை தேடுறவங்களை நீங்க அழிக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளுக்கும் போய் சொல்லுங்க, அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க, உங்களோட நான் இருப்பேன் உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் கூட இருக்கிற ஆண்டவர் சொன்னார். அப்போ உயிருள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வார்த்தையில புரிந்து கொண்டோம். இதை கேட்கிற கிறிஸ்தவர்களோ அல்லது தேவனை அறியாதவர்களோ புரிந்து கொள்ளுங்க. அசட்டையா இருக்கக்கூடாது. தேவனை தேடுகிற ஜனங்கள் தீவிரமா செயல்படுங்க. உயிர் போனா போட்டோம், என்ன அவருக்காக போகட்டுமா? அவருக்காக இழந்தால் அவர் அதை திருப்பி கொடுப்பார். ஆனா தேவனை அறியாத நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுங்க, நீங்க கணக்கு கொடுக்கணும் கடவுளுக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசாதீங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதீங்க. சபைக்கு விரோதமாய் எழும்பாதீங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பாதீங்க. உபதேசத்துக்கு விரோதமாய் எழும்பாதீங்க. பின் நாட்களில் பாதிக்கப்படுவீங்க. ஐயோ சொன்னாங்க கேட்கல, எங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். உயிருள்ளவர் மேலே போய் இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்கணும். எல்லாருடைய பிள்ளையா மாறணும். எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். இது தேவ திட்டம். அதனால அவர் சொன்னார், உங்களுக்கு நாங்க சொல்றோம். அவர் சொன்னதுனால நாங்க சொல்றோம். இதை எதிர்த்து நிக்கிறீங்க, மாற்றிக்கொள்ளுங்க. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய கிருபை தருவார், விடுதலை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.